திரும்பி நின்று இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நாம் தொடங்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி, ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார், நம்மை நடத்துகிற தெய்வம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் கீர்த்தனம் பண்ணுகிறோம். எங்கள் வாழ்வில் எல்லாவற்றையும் செய்கிறவர் நீர்தான். எங்கள் ஆரம்பமும் நீர்தான், எங்கள் முடிவும் நீர்தான். இந்த நேரத்தில் ஆண்டவரே, இது உமக்குண்டான நேரம். நாங்கள் எங்கள் நேரத்தை வீணடிக்க இங்கு வரவில்லை. எங்கள் மெய்யான தெய்வத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தை உணர வந்திருக்கிறோம். கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற இடத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்முடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் சிந்தனைகளை ஆட்கொள்ளுவீராக. ஆண்டவரே, நாங்கள் வேற சிந்தனைகளை யோசிக்காமல் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் எங்களுக்கு செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சிறை இருப்பை திருப்புகிற எங்கள் தெய்வமே, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் காரியங்களை மாற்றுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் சூழ்நிலைகளில் இறங்கி எங்களுக்கு உதவி செய்த எங்கள் தெய்வமே, இந்த காலை வேளையிலே உம்மை மகிமைப்படுத்தவே நாங்கள் சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். அப்பா, எங்கள் இருதயத்தை, எங்கள் சரீரத்தை, எங்கள் ஆத்துமாவை ஒருமனப்படுத்துவீராக. ஒற்றுமையாய் கூடி உம்மை ஆராதிக்க வேண்டும், உம்மை மகிமைப்படுத்த வேண்டும். சபை கூடி வருதலை ஆண்டவரே நாங்கள் நிறைவேற்ற இந்த காலை வேளையில ஒற்றுமையாக நாங்கள் வந்து உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். ஆண்டவரே, எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை என்னை நிரப்பட்டும். சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை என்னை ஆட்கொள்ளட்டும். தேவ பிரசன்னம் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். ஓ, கர்த்தருடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் என்னை ஆட்கொண்டு என்னை நடத்தட்டும். ஆண்டவரே, என் சரீரத்தை உம்மிடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒருவேளை சரீரம் பலவீனமாய் இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நின்று கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா, உங்கள் சரீரத்தை பலப்படுத்த அவரால் கூடும். கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும்போது உங்கள் சரீரம் பலப்படும், உங்கள் ஆத்துமா பலப்படும், உங்கள் இருதயம் பலப்படும், உங்கள் சோர்வுகள் நீங்கி போகும். ஹல்லேலூயா, உங்கள் சோர்வுகள், உங்கள் அசதிகளை நீக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை ஊற்றி ஜெபியுங்கள். இந்த காலை வேளையில இருதயத்தில் இருக்கிற பாரத்தை ஆண்டவர் நீக்குகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இந்த பாதையில போய் கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் இந்த பாதையிலும் கர்த்தரை துதித்து உயர்த்தி மகிமைப்படுத்த நான் வந்திருக்கிறேன். உம்மை பாட வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை உயர்த்த வந்திருக்கிறேன். உம்மை கனப்படுத்த வந்திருக்கிறேன். என் சூழ்நிலைகள் மத்தியிலும் உமக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். உமக்கு பலிகளை செலுத்த நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என் இருதயத்தை நீர் பார்க்கிறவராய் இருக்கிறீர். எங்கள் முகத்தை பலர் பார்க்கலாம், ஆனால் எங்கள் இருதயத்தை பார்க்கிற ஒரே தெய்வம் நீர் மாத்திரம்தான். இன்றைக்கு இந்த காலை வேளையில எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா கலக்கங்கள், பாரங்கள், பயங்கள், இது எல்லாவற்றையும் நீங்கி போகிற தேவனுடைய மகிமையை அனுபவிக்க நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பாடுகிற பாடல், ஆண்டவரே, செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே தேவ வல்லமை, தேவ மகிமை எங்களை நிரப்ப வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, கவலைகளை மறந்து, துக்கங்களை மறந்து, விடுதலையாய், மன மகிழ்ச்சியோடு, சந்தோஷமாய் உம்மை மகிமைப்படுத்தி நாங்கள் இந்த ஆராதனையில் விட்டு செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய சரீரத்தையும் ஆத்துமாவையும் ஆவியையும் உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை மேன்மை பாராட்டுகிறோம் என்ற எண்ணத்தோடும் உம்மை இந்த காலை வேளையில் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர் இயேசு நல்லவர். மறுபடியும் நாம் சந்திக்க ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில ஜீவிக்கிறார்.
நான் ஜீவிப்பதற்கு காரணமே என் ஜீவியத்தில் இயேசு இருப்பதனால தான் நான் ஜீவித்து கொண்டு இருக்கிறேன். அவர் என்னை பாதுகாக்கிறார், போஷிக்கிறார், ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார் என்ற மேலான எண்ணத்தோடு இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் இணைந்து, நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று ஆண்டவரை மகிழ்ச்சியோடு பாடி கீர்த்தனம் பண்ணி ஆண்டவர் நாமத்தை எல்லாரும் சத்தமாய் பாடி மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். மகிழ்ச்சியோடு நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நாம் தவிக்கிற வேளையிலே நம் வாழ்க்கை என்னும் படகில் இயேசு நம்மை கைவிடாமல் காத்திருக்கிறதை எண்ணி ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்தி என் வாழ்க்கைக்கு ஒளிவிளக்கு அவர்தான் என்று சொல்லி உயர்த்தி பாடுவோம். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார், கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார், இருளிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார், இருளிலே பகலவனாய் ஒளி தருகிற தெய்வம். பாடி மகிழ்ந்து இயேசுவை துதிப்போம், பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நம்முடைய கால்களை தளர விடாமல் நம்மை காக்கிற தேவன் அவர். ஒருபோதும் நம்மை விட்டு விலகாமல் இருந்து நம்மை உயர்த்தின ஆண்டவரை மகிமைப்படுத்தி எத்தனை பேர் இந்த காலை வேளையில என் வாழ்க்கைக்கு நான் நோயிலே சாபத்திலே அவதைப்படும் போது எனக்கு மருத்துவரா என்னோடு கூட வந்த ஆண்டவர் இயேசு என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி உயர்த்துவோம். Thank you Jesus. பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார், பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார், மயங்கி விடும் பசிதனிலே மன்னாவை தருகிற தேவன். ஓ மயங்கி விடும் பசிதனிலே மன்னாவை
இயேசுவை ஜீவிய காலமெல்லாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதே ஓ எவ்வளவு பெரிய பாக்கியம். காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். ஊன்றுகோலாய் காத்திட வருகிறவரே ஜீசஸ், காத்தலர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை உயர்த்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். ஜீவிய காலமெல்லாம் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறவரே, ஓ என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். அவர் எனக்கு துணையாய் ஜீவிக்கிறதுனாலே நான் எந்த சூழ்நிலையிலும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பார்த்து சொன்னால் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிற தெய்வம். அவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிறேனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிறேனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நாங்கள் பாடி மகிழ்ந்திருப்பேன், என் இயேசுவை நான் பாடி என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய பாதத்தில் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்வோம். என் இயேசுவை துதித்திடுவேன். காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஓ என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி ஹல்லேலூயா. என் ஜீவிய காலமெல்லாம். மனுஷனுடைய வாழ்க்கை பாருங்க, நிரந்தரமே கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒருத்தவங்க நம்ம கூட இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. நிரந்தரமற்ற வாழ்க்கை. ஏன் நம்மளே நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. ஏன்னா this world is not permanent. இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு எனக்கு ரட்சிப்பை தந்து என் வாழ்க்கையே நிரந்தரமாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இங்கே கண்ணை மூடினாலும் எனக்கு ஒரு நிச்சயமான நம்பிக்கை என்ன, என்னை நித்தியத்தில் கண் திறக்க வைக்கிற நித்திய தேவன் என் கூட இருக்கிறார். அவர் என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கை தான். அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் என்னோடு கூட வருகிறவராய் இருக்கிறார். பாடினோம் பார்த்தீங்களா? என்ன துன்பங்கள் வந்தாலும் துன்பத்தின் நடுவே என் வாழ்க்கையின் படகுல அவர் எப்படி இருக்கிறாராம்? எனக்கு துணையா இருக்கிறாராம். என்ன பாதுகாக்கிறவராக இருக்கிறாராம். சோர்ந்து போன நேரத்தில், தனிமை நேரத்தில், என்ன வாழ்க்கடா இதுன்னு யோசித்து கொண்டு இருக்கும்போது, என்னை தேற்றிட யாருமே இல்லைன்னு யோசித்து கொண்டு இருக்கும்போது அவர் எப்படி இருக்கிறாராம்? என்னை தேற்ற அவர் வருகிறார்.
தனிமையில என்னை அவர் ஆதரிக்க வருகிறார், என்னை உயர்த்த வருகிறார், எனக்கு சில காரியங்களை ஆலோசனை தந்து அவர் நடத்தவே என் கூட வருகிறார். எத்தனை பேர் அந்த அனுபவத்தை அனுபவித்திருக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில அப்படித்தான் நடக்குது பாருங்க. இல்லைன்னா இந்த மனுஷ ஜென்மத்துல, இந்த வாழ்க்கையில நம்ம வாழவே முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? எத்தனை காயங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள், எவ்வளவு காரியத்தையும் சகித்து நாம் வாழ முடிகிறதுனுடைய மிகப்பெரிய காரணம் என்னன்னா, இயேசு என் வாழ்க்கையில ஜீவிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபுக்கு அப்படிதான் ரொம்ப பாடுகள், ஏகப்பட்ட சோதனைகள், வேதனைகள். அந்த பாடின் மத்தியிலும் அவர் ஒன்ன மாத்திரம் தான் செஞ்சார், கர்த்தரை ஆராதிக்கிறதை விடவே இல்லை. அவர் கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருந்தார், அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். வாழ்க்கையில என்ன நடக்குது நடக்கல அதை பத்தி ஒன்றும் இல்லை, ஆனா இந்த இயேசுவை நான் மகிமைப்படுத்தாமல் விடவே மாட்டேன். தான் மனைவி கூட சொல்றாங்க, இந்த ஆண்டவரை தூஷித்து உயிரை விடுப்பா. அப்படி சொல்ற நிலைமையில கூட அவர் என்ன செய்யறாரு? கர்த்தரை ஆராதிக்கிறதை விடவே இல்லை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். புலம்பல்ல இன்னைக்கு காலையில் எழுந்து அதை வாசிச்ச, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டாராம். என்றென்றைக்கும், he will never leave. என்றென்றைக்கும் நம்மை கைவிடாத ஒரே தெய்வன் அவர் மாத்திரம்தான். அவர் நம்மை நித்தமும் நடத்துவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நித்தமும் நடத்துவார். ஒருவேளை குடும்பத்தை நடத்தக்கூடாத சூழ்நிலையில கூட நீங்க இன்னைக்கு ஆராதனையில வந்து உட்கார்ந்துருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருப்பார், ஆனால் நித்தமும் அவர் அந்த மனுஷனை நடத்துவார், அவர் போஷிப்பார், அவர் ஆதரிப்பார். பைபிள்ல சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. வற்றாத நீரூற்று. வற்றாத நீரூற்றுனா என்ன? வந்துகிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில என்ன சோகங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் இயேசு என்கிற நீரூற்று வழிந்து ஓடிக்கொண்டே இருக்கும். என் சந்தோஷத்துல, என்னுடைய எல்லா காரியத்திலும் அவர் எனக்கு நீரூற்றாய் இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். ஒருபோதும் கைவிடாத அற்புதமான ஆண்டவரை நாம் உயர்த்தி கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் சொல்லி இன்னொரு பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி வறட்சியான காலத்தில் நம்மை போஷிக்க போதுமானவராய் இருக்கிறார் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் உயர்த்தி சொல்லி பாட போகிறோம். Thank you Jesus. நல்ல கைகளை தட்டி கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். நம்பிக்கையோடு கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை, என் ஆத்துமாவை திருப்தி செய்வார். சொல்லுங்க, ஆத்துமாவை பார்த்து, என் ஆத்துமாவை திருப்தி செய்வார். என் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். இயேசு துதிப்போரை கைவிடவே மாட்டார். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி திரட்சியை தருவார். கிருபை என்னும் மதிலை நம்மை சூழ ஆண்டவர் வைத்து நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறதை நினைத்து, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்ம என்ன பேசினாலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் எனக்கு கிருபை செய்கிறவர் என்று உயர்த்தி பாடுவோம். முகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச்சொல்லை நடு நின்று நீக்கி, முகத்தடி கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றி
கிருபை கிருபை என்னும் நம்ம செய்ய வேண்டிய வேலை இதுதான். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிடாத தெய்வம், துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். விசுவாசமா சொல்லுங்க. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் கைகளை தட்டி ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்தி, அவர் சொல்லிய வாழ்க்கையில எல்லாம் ஆகும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் பிரச்சனைகள் மாறும் என்று விசுவாசத்தோடு நன்றியுள்ள இருதயத்தோடு சொன்னதை செய்கிற ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்று, சொன்னதை காட்டிலும் எனக்கு அதிகமாய் செய்கிறவர் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி உயர்த்தி பாடுவோம். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை மறுபடியும் சத்தமாய். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலோ அதிகம் செய்கிறவர், சொன்னதிலோ அதிகம் செய்வார். நம்மை நன்றியுடன் மறுபடியும் சொன்னதிலும் அதிகம் செய்வார். என்னை நன்றியுடன் பாடு. தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. ஓ ஜீசஸ், தொடர்ந்து துதி செய் மனமே, துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். ஓ துதிப்போரை கைவிட மாட்டார். எல்லாரும் இடத்துல எழும்பி நின்று துதிப்போம். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை, ஓ துதிப்போரை, துதிப்போரை கைவிட மாட்டார். விசுவாசியை கைவிட மாட்டார். நம் குடும்பங்களை கைவிட மாட்டார். நம் சபையை அவர் கைவிட மாட்டார். நம் ஊழியத்தை கைவிட, சொல்லுங்க, நம் தலைமுறையை அவர் கைவிட மாட்டார். நம்முடைய பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். ஓ நம் பிள்ளைகளை கைவிட மாட்டார். நம் தலைமுறையை கைவிட மாட்டார். நம் சபையை அவர் கைவிட மாட்டார். நம் குடும்பங்களை கைவிட மாட்டார். நம் குடும்பங்களை கைவிட மாட்டார். நம் பிள்ளைகளை கைவிட. கடைசியாய் தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர், ஓ ஜீசஸ், மீட்பர் உயிரோடு. சத்தத்தை உயர்த்தி தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார்.
சொல்லுங்க, துதிப்போரை கைவிடாத தெய்வமே, துதிப்போரை கைவிட மாட்டான், துதிப்போரை கைவிட மாட்டான். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். We are chosen people. நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் எதற்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்? எதற்கு நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. ஓ, கர்த்தரை துதிப்பதே என் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரியம். கர்த்தரை உயர்த்துவதே என் வாழ்க்கையில் பிரியம். ஏன்னா என்னை கைவிடவே மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார். நம்மளை ஒருபோதும் அவர் கைவிடலைங்க. இந்த சபைக்கு வந்து நம்ம கரெக்டாக 1 வருஷம் ஆகுது. நான் இன்னைக்கு காலையில் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், நம்மளை கர்த்தர் எப்படி கைவிடாம இருந்திருக்கிறார் என்பதை யோசித்து பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியத்தை எப்படி கைவிடாம இருக்கிறார் என்பதை யோசித்து பார்த்தேன். இந்த சபையை எப்படி கைவிடாம இருக்கிறார் என்றதை யோசித்து பார்த்தேன். விசுவாசிகளாகிய உங்களை எப்படி கைவிடாமல் கர்த்தர் இருக்கிறார் என்பதை யோசித்தேன். ஓ ஹல்லேலூயா, ஓ ஜீசஸ். சபையை அப்படி போஷித்து காப்பாற்றுகிறார் கர்த்தர். தம்முடைய பிள்ளைகளை போஷித்து காப்பாற்றுகிறவர். இயேசு தம்முடைய பிள்ளைகளை கைவிடாமல் போஷித்து காப்பாற்றுகிறவர். எத்தனை முறை உங்க வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தா எத்தனையோ முறை சத்துரு நம்மை விழும்படி காரியங்களை கொண்டு வந்தானே, அந்த எல்லா காரியத்திலும் நமக்கு ஆண்டவர் எப்படி நம்மை போஷித்து காப்பாற்றி இருக்கிறார், எப்படி கைவிடாமல் நம்மோடு கூட இருந்திருக்கிறார் என்று ஒவ்வொருவரும் யோசித்து பார்த்தா இந்த காலை வேளையில கர்த்தரை ஆராதிக்காம இருக்கவே முடியாது, அவரை உயர்த்தாம இருக்கவே முடியாது. இந்த பலிபீடத்துல நிற்கும் போது யோசிச்சு பார்க்கிறேன், இந்த சபையில இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் கர்த்தரை துதிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சபையில இருக்கிற டிவி ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கர்த்தரை உயர்த்துகிறது. ஹல்லேலூயா. இந்த இடம் எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் கைவிடாமல் இருந்ததற்கு அடையாளம் தான் இது எல்லாமே. அதுதான் அடையாளம். இதெல்லாம் அதை தான் காண்பிக்கிறது. ஒவ்வொரு நாளும் இதை பார்க்கும்போது, ஒவ்வொரு முறையும் கர்த்தரை ஆராதிக்கும் போது இதைதான் யோசிச்சு பார்க்கிறேன். என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. நான் சாக வேண்டும், நான் மரிக்க வேண்டும், இந்த திருப்பூர் பட்டணத்தில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என் வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடாது, என் குடும்பத்தில் நான் நல்லா இருக்கக்கூடாது. என் குடும்பத்தாரே எனக்கு விரோதமாக எழும்பி நின்ற போது கர்த்தர் என்னை எப்படி போஷித்து பாதுகாத்து நடத்தினார். என்னை கைவிடவே இல்லையே. இந்த ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடவே இல்லையே. எத்தனை பேர் மகிமைப்படுத்தி உயர்த்துகிறீர்கள். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கவே எங்களை ஏற்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எப்படி உம்மை துதிக்காமல் இருக்க முடியும்? உம்மை மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியும் அப்பா? ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் பாத்திரர், நீர் பரிசுத்தர், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்க தெய்வம் நீர் என்று இந்த காலை வேளையில உம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்த விரும்புகிறவர்கள் 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஓ எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு வல்லவர் நீர், எவ்வளவு பெரியவர் நீர் என்று ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவே எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். உமக்கு ஆண்டவரே எங்கள் ஆராதனை இந்த காலை வேளையிலே செலுத்தி உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். Thank you Jesus. எல்லா வாய்களும் அறிக்கை செய்யட்டும். ஓ நல்லவரே, வல்லவரே, பாத்திரர் நீ, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு தானே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. நல்லவரே, நல்லவரே, ஒரியாத்துரஹோ, பாத்திரர் நீ, பரிசுத்தரே, ஆராதனை you alone,
ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரே, ஒருவராக பெரிய காரியங்கள் செய்பவரே, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரே, உம்மை ஆராதிக்க எங்களை தெரிந்து கொண்டவரே, உம்மை ஆராதிக்க சொல்லுங்க, உம்மை ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களை அற்பமான என்னை தெரிந்து கொண்டவரே, உம்மை எங்களை தெரிந்து கொண்டவரே, உயர்த்துவோம். நல்லவரே 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 பரிசுத்தரே ஆராதனை உமக்கு தானே. ஸ்தோத்திரமே நல்லவரே நல்லவரே வல்லவரே. ஹல்லேலூயா. ஆத்திரமாகி எங்கள் இயேசுவே ஓரி மரியா குரலோ ஆராதனை. ஓ ஸ்தோத்திரமே ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இருக்கிற செத்த நிலைமைகள் மாறட்டும். என் நரம்புகளை எலும்புகளை உயிரடைய செய்யும். ஹல்லேலூயா. என் குடும்பத்தை உயிரடைய செய்யும். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை உயிரடைய செய்யும். ஹல்லேலூயா. உம்முடைய மகிமையும் மகத்துவமையும் அறிந்திருக்கிற ஜனமா, உம்மை ஆவியோடும் உண்மையோடும் உயர்த்துகிறோம். உயிர்ப்பிக்கும் ஆவியும் ஜீவனும் நீரே, உம்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேனே. மகிமையும் மகத்துவமும் அறிந்தவர் நீரே, உம் பாதம் என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடு. எல்லாரும் சொல்லுவோம், உம் பாதம் உயர்த்திடு. மறுபடியும் உம் பாதம் என்னை உம்மை உயர்த்துவேன். ஓ உம் பாதம் என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேனே. பாதம் என்னை தாழ்த்தி உம் பாதம் என்னை தாழ்த்தி உம்மை. Shall we lift him up? நல்லவரே நல்லவரே. நல்ல சத்தத்தை உயர்த்தி துதிக்கு பாத்திரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி ஆராதனை உமக்கு தானே. நல்லவரே 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 பாத்திரனே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு தானே. ஸ்தோத்திரமே சபையார் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நல்லவரே. Oh Jesus, hallelujah, we worship you Jesus. ஆராதனை உமக்கு தானே. ஸ்தோத்திரமே அப்பா Oh we worship you Jesus. எத்தனை மகத்துவம் உள்ள தேவன் நீ, எங்களை கைவிடாதவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் அப்பா. நாங்கள் ஏதோ வந்து உம்மை ஆராதிக்கவில்லை, இந்த சபைக்காக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை ஆராதனையில கர்த்தருடைய மகிமை எங்களை நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
ஹல்லேலூயா. நீர்தான் நல்லவர், வல்லவர், மகத்துவமுள்ளவர், பரிசுத்தர், பாத்திரர் என்று ஆண்டவரே வாழ்க்கையில அனுபவித்தவர்கள் தான் இப்படி சொல்ல முடியும். எங்கள் வாழ்க்கையில அப்படி நீர் இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்க ஒண்ணு மாத்திரம்தான் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கிறோம். எங்களை நீர் எப்படி கைவிடாமல் இருந்திருக்கிறீர் என்பதை யோசிக்க யோசிக்க எங்க வாழ்க்கையை நாங்க திரும்பி பார்க்கும்போது ஆண்டவரே, எத்தனையோ முறை எங்களை கைவிட்டவர்கள் அநேகர் எங்கள் வாழ்க்கை பட்டியலில் இருக்கிறார்கள். ஆனால் எங்களை கைவிடாத ஒரே தெய்வம் நீர் மாத்திரம்தான் என்று ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த ஒவ்வொன்றையும் நாங்கள் நினைத்து பார்த்து உம்மை மகிமைப்படுத்தின இந்த ஆராதனையில நீர் பிரியப்பட்டதற்காக, நீர் மகிமைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. விலை உயர்ந்த தெய்வம், விலை இல்லாத, விலை போகாத என்மேல் ஆண்டவரே நீர் இறங்கி வந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? என் சத்தத்தை கேட்கிறவர். இன்றைக்கு எத்தனை பேர் அதை உணர்ந்தீங்க? உங்க சத்தத்தை இன்றைக்கு ஆண்டவர் கேட்டிருக்கிறார். உங்க சத்தம், உங்க இருதயத்தின் குமுறல்கள், உங்கள் இருதயத்தின் வேதனைகள், உங்கள் இருதயத்தின் பாடுகள், உங்கள் இருதயத்தில் இருக்கிற எந்த காரியங்களா இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்க ஆராதிக்கிற உங்க முகத்தை தான் பார்ப்பாங்க. ஆனா உங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பதில் தர போதுமானவராய் இருக்கிறார். உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்டிருக்கிறார். ஒருபோதும் பயப்படாதிருங்கள், கலக்கமடையாமல் இருங்கள். கர்த்தர் நம் பட்சம் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். வாழ்க்கையின் சூழ்நிலை கைவிடப்பட்டது போல இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தரை ஆராதிச்சீங்க பாருங்க, அந்த ஆராதனையில கர்த்தர் பிரியப்படுறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை எப்படி சூழ்நிலைகள் தெரியல, ஆனா இன்னைக்கு ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தருடைய பாதம் பணிந்து கர்த்தரை ஆராதித்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை ஆராதித்திருக்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக சந்தோஷமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு ஆலோசனை தந்து நடத்துகிற நேரம். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எங்கள் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது, எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது, அன்றென்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தந்து நடத்துகிறவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இன்றைக்குண்டான மன்னாவை எங்களுக்கு நீர் தாரும். உம்முடைய வார்த்தையை கேட்க ஆயத்தத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. we are prepared to hear your word. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க ஆயத்தத்தோடு காத்திருக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களோடு பேசும். ஒவ்வொரு வாரமும் நீ நடத்துகிறீர். இந்த வாரம் உண்டான வார்த்தைகளை பேசி எங்களை தைரியப்படுத்தி நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் பார்ப்பதிலுமே இந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த பரிசுத்த நாளை நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். வாரம் முழுவதும் நம்மை பாதுகாத்தார். நம்மை நடத்தின ஆண்டவருக்கு ஒரு மகிமையான ஆராதனை செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு டியூட்டி ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரு வேலை. என்ன வேலை? அவரை ஆராதிக்கிற வேலை. ஆமென். இங்கே ஆராய்ச்சி பழகினா தான் பரலோகத்திலேயே நாம் போய் சிறப்பாக தேவனை ஆராதிக்க முடியும். அங்கே குடும்பம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, எதுவும் இல்லை. நல்லா ஆராதிக்கிற ஒரு மகிமையான இடத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். ஆமென். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த நேரத்திலும் ஆவியானவர் நம்மளோடு கூட பேசும்படியாக நாம் கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை துதிப்போமா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த நாளிலே அப்பா நாங்கள் கூடி வர கர்த்தர் கிருபை பாராட்டினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி எங்களை ஏற்படுத்தினதற்காக
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் ஆவியானவரே எங்கள் மத்தியில் நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் வரலன்னா இந்த ஆராதனை வெறுமையாக இருக்கும்ப்பா. நீங்கள் இருக்கிறதுனால தான் விடுதலை, ஆசீர்வாதம், நன்மை இந்த இடத்துல எங்களுக்கு வச்சிருக்கிறீங்க. அதற்காக நன்றி தகப்பனே. உம்முடைய தூய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு இடைப்பட போறதுக்காக ஸ்தோத்திரம். மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பக்கத்துக்குள்ள பார்த்து சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு நாள் ஒரு நிலக்கரி சுரங்கத்தண்ட ஏராளமான கழுதைகள் உலாவிட்டு இருந்துதான். நிலக்கரி சுரத்தண்டை வீட்டு பக்கத்தில் இல்லை. அதை கண்ட ஒரு வெளியூர்லேருந்து ஒரு பெரியவர், ஒரு நபர் அங்கே இருந்த ஒரு இடத்தில் கேட்டாராம், இந்த கழுதைகளெல்லாம் ஏன் இப்படி இங்கே உலாவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதற்கு அவர் அந்த நபர் சொன்னாராம், இந்த கழுதைகள் வாரத்துக்கு 6 நாட்களும் சுரங்கத்துக்குள்ள அடியில் போய் அது பணிபுரிகிறது, வேலை செய்கிறது. அது ஒரு நாள் வெளிச்சத்தை பார்க்கறது இல்லை. சுரங்கத்துக்குள்ள போயிட்டா அங்கே இருள் தான் இருக்கும், வெளிச்சம் இருக்காது. ஆகவே அது வேலை செய்து 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை அதை வெளியே கொண்டு வந்து விடுகிறது வழக்கம். இல்லைன்னா அந்த கண்ணு குருடாயிரமா. 7 நாளும் இருளுக்குள்ளே இருந்தா கண்ணு குருடாயிரும். ஒரு நாள் வெளியே கொண்டு வந்து அதை நல்லா உலாவி அது சந்தோஷமாக இருப்பதற்காக இப்படி விடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொன்னாராம். நம்ம வாழ்க்கையில் கூட அதுதான். 6 நாட்களும் எங்க சுரங்கத்தில் போய் ஒரு இருள் நிறைந்த ஒரு கம்பெனிக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கிறோம். காலையில் போனால் நைட்டு வரைக்கும் ஒரே வேலை தான். சிலர் மிட் நைட்டெல்லாம் வேலை செய்கிறீங்க, ரொம்ப வாரம் கஷ்டம்தான். ஆனால் ஒரு நாள் தேவ சமூகத்தில் நாம் வரும்போது நம்முடைய ஆண்டவர் வேதத்தின் மூலமாக அந்த வெளிச்சத்தை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அது பெறலைன்னா நம்ம அதை நாம் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நம்முடைய ஆத்துமா இருளடைஞ்சு போயிடும். ஆகவே ஆண்டவர் நமக்கு இந்த வெளிச்சத்திலே நடத்துவதற்காக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். வேலை செய்யணும், வேதத்தின் வெளிச்சத்தை பெற வேண்டும். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான். அல்லேலூயா, ஆமென். ஆமா, இருள் நிறைந்த இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நாம் அதை இந்த நாட்களிலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இனி வருகிற நாட்களிலே பெரிதானவைகளை காண உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. இதைவிட பெரிதான காரியங்களை, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக நான் நன்றி சொல்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து அந்த பகுதியை நம்ம வாசிக்கலாம். அந்த பகுதியை நம்ம வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலிருந்து 50ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு நார்த்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார்.
அதற்கு நார்த்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்த பொழுது முதல் சந்திப்பு இந்த அதாவது 3 பேருக்கு அங்கே சந்திக்கிறார் ஆண்டவர். ஒருவர் சீமோன் பேதுரு, இன்னொருத்தர் அந்திரேயா, இன்னொரு 4 பேர், இன்னொருத்தர் பிலிப்பு, அடுத்து நார்த்தான்வேல். இந்த 4 பேரையும் சந்திக்கிறார் ஆண்டவர். ஆனால் இந்த நார்த்தான்வேல் இடத்துல வரும்போது ஆண்டவர் அவரை குறித்து ஒரு பெரிய வார்த்தையை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆமென். நம்மளை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் இல்லாத ஆசீர்வாதம், இதுவரைக்கும் இல்லாத நன்மைகள், இதுவரைக்கும் இல்லாத ஆவிக்குரிய வளர்ச்சி, இதுவரைக்கும் இல்லாத அபிஷேகம், ஆமென், இதுவரைக்கும் இல்லாத ஞானம் கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான். இதிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும், பெரியவர்களாக மாற வேண்டும், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. அவர் அதை தான் விரும்புகிறாரு, நாமும் அதை தான் விரும்புகிறோம். ஆனால் அதற்காக நாம் முயற்சி எடுக்கிறதில்ல. அதுதான் நாம் இருக்கிறவனமாகவே இருக்கிறோம். ஆண்டவர் அப்படியல்ல, நம்மை மென்மேலும் ஆசீர்வதித்து நம்ம பெரிய காரியங்களை பார்க்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். ஆமா, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தின போது அந்த எகிப்து ஜனங்கள் உலக ஜனங்களை பார்க்கிலும் வித்தியாசமாய் நடத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். பெரிய காரியங்களை அவர்கள் வாழ்க்கையில் இருந்து செய்ததை நாம் ஒவ்வொன்றாய் பார்க்க முடியும். ஆமென். அவங்க நினைச்சு பார்த்திராத அநேக காரியங்களை கர்த்தர் அந்த வனாந்தரத்திலே அவர்களுக்கு செய்ததை நாம பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவருடைய ஆசை, விருப்பம் அதுதான். இன்றைக்கு இந்த நாடிலே நம்ம இந்த பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லி இந்த நார்த்தான்வேல் இடத்துல ஆண்டவர் சொன்ன போது நார்த்தான்வேல் ஒரு வார்த்தை சொல்றார். 49ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, அதற்கு நார்த்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. ஆமென். எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு பாருங்க. தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறீர் என்று அந்த வெளிப்பாடை இந்த நார்த்தான்வேல் பற்றி பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய அந்த அந்த முழுமையான அந்த அந்த குணத்தை, அந்த தன்மையை அவர் அறிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் மேலே ஒரு தரிசனம் இருக்கட்டும், அவரை குறித்த ஒரு மேன்மையான அனுபவம் நமக்குள்ளே இருக்கட்டும். ஆமென். இதற்கு காரணம் என்ன? நார்த்தான்வேல் அவர்கள் அழைப்பதற்கு முன்பாக ஒரு அத்தி மரத்தின் கீழ் போய் நியாயப்பிரமாணத்தை, கற்பனையை படிச்சுட்டு இருக்காரு, வாசித்துட்டு இருக்கிறாரு. எப்பவுமே இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த இஸ்ரவேல் தேசத்துல அவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர்கள் எப்பொழுதுமே இந்த அத்தி மரத்தின் கீழ் தான் தோராவை வாசிப்பார்களாம். இஸ்லாமிய மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அந்த இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய அந்த கோட்பாடில தான் அவங்களும் போயிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் எப்பொழுதுமே அந்த அத்தி மரத்தின் கீழ் தான் உட்கார்ந்து வேதத்தை தியானிப்பார்கள்.
இந்த நார்த்தான்வேல் ஒவ்வொரு நாளும் அந்த அத்திமரத்தின் கீழ் போய் தேவன் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தை, மோசேயின் மூலமாய் பெற்ற நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம் எழுதியிருக்க அவர் பார்க்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அவனிடத்துல சொல்றார், அந்த இடத்துல வாசிக்கும் 48ஆம் வசனத்துல சொல்றார், அதற்கு நார்த்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர்? நாம எந்த இடத்துல இருக்கிறோம்னா ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்யறோம் இல்ல? ஆமா, ஆண்டவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கும்போது நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், என்ன பண்றோம். சிலர் சபைக்குள்ள வந்தா கூட வேதத்தை கொண்டு வர மாட்டாங்க, செல்லை வச்சுட்டு அதையே பார்த்துட்டு இருப்பாங்க, ஆராதிக்க மாட்டார்கள். இதெல்லாம் கூட ஆண்டவர் கவனித்து கொண்டே தான் இருக்கிறார். ஆனா நார்த்தான்வேலுடைய அந்த அந்த கேரக்டரை பார்க்கும்போது, நார்த்தான்வேல் அந்த அத்திமரத்தின் கீழ் அந்த நியாயப்பிரமாணத்தை, தீர்க்க தரிசன புத்தகத்தையும் அவன் வாசித்து ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அதை பார்க்க பார்க்க அவனுக்கு கண்கள் வெளிச்சமாகிறது. ஆண்டவரை பார்த்த உடனே அவர் பார்க்கிறாரு, நீர் தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்ற அறிவு அவருக்குள்ளே வந்துருச்சு. ஆமென், அல்லேலூயா. ஆமா, வேதத்தை வாசிக்க வாசிக்க நமக்குள் ஆண்டவரை அறிகின்ற அறிவு அதிகமாக வளர்ச்சி பெறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தை போல வேதவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். வேதத்தை வாசிக்க வாசிக்க தான் ஆண்டவரை அறிகின்ற ஒரு அறிவு நமக்குள்ள அதிகமாக வரும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள் இருக்கிறது. ஒரு நாளைக்கு காலையில 3 அதிகாரமும் மாலையில ஒரு புதிய ஏற்பாடு ஒரு அதிகாரம் வாசித்தா ஒரு வருஷத்துல நம்ம வேதத்தை முடிச்சிடலாம். அப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம தாகத்தோடு வேதத்தை வாசிக்கணும். வேதத்துக்குள்ள யார் இருக்கிறா? யார் இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். ஆமா, வேதம் முழுவதும் அவர்தான். அவர் இல்லாம வேதம் இல்லை. வேதத்தை வாசிக்கும் போது அவரை நாம் பார்க்கிறோம், அவருடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்ளுகிறோம், அவருடைய வல்லமை அறிந்து கொள்ளுகிறோம். இதைத்தான் நார்த்தான்வேலு அன்றைக்கு வேதத்தை வாசிக்கும் போது அவருக்குள்ளே ஆண்டவரை குறித்த ஒரு வெளிப்பாடு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தை அதிகமா வாசிக்கிறவங்க ஆண்டவரை யார் என்று நன்றாக அறிந்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றாரு, இப்படி அவனுக்கு பிரதித்திரமாக, அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. 51ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் ஏறுகிறதையும் வானம் திறக்கிறதையும் தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதும் நீங்கள் காண்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த உடனே வானம் திறக்கப்படுகிறது. ஆமென். வானம் திறக்கப்பட்டா அங்கிருந்து ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்துட்டே தான் இருக்கும். பரலோகத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அது அங்கிருந்து என்ன செய்யும்? வந்துட்டே இருக்கும். தேவ தூதர்கள் ஏறுறாங்க, இறங்குறாங்க. இங்கிருந்து நம்முடைய ஜெபத்தை கொண்டு போகிறார்கள். அங்கிருந்து நமக்கு தேவையானதை
கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமென். அதுதான் தெய்வ தூதன்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு மாற்றம். ஆகவே தேவனுடைய பார்வையிலே நாம் எப்படி இருக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த நார்த்தான் வேலை ஆண்டவர் பார்க்கிறாரு. பார்த்துட்டு இதிலும் பெரிதானவைகளை நீ என்ன செய்ய போற, பார்க்க போற. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த வார்த்தையை கேட்ட பொழுது. அங்கே நார்த்தான்வேல் சொல்றாரு 46ஆம் வசனத்துல, அதற்கு நார்த்தான்வேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். நன்மை, இந்த நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரப்போகிறது. அந்த நன்மையை தான் வானம் திறந்து நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். ஆமென். இந்த மாதத்தில் அநேக பெரிய காரியங்களை நம் வாழ்வில் ஆண்டவர் செய்ய போகிறார். தேவனுடைய பார்வை எப்படிப்பட்டது? இந்த பூமியில 2 நாளாகமத்தில் வாசிக்கும் போது 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, ஆண்டவரிடத்தில் உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு இரவும் பகலும் அவருடைய கண்கள் நம்ம மேல் என்ன செய்கிறதா, பார்த்து கொண்டே இருக்கிறதா, நன்மை செய்வதற்காக. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார். மகா பெரிய தேவன். ஆமென். நம்முடைய தேவன் அவர் நமது மக்களுடைய வாழ்வில் செய்கிற காரியங்கள் எல்லாமே பெருசுதான். ஆமென். பெருசா இல்லையா? நம்ம நினைக்கிறது கொஞ்சம் தான். ஆனால் நம்ம பாட்டு பாடும்போது கூட நம்ம பார்த்தோம், நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக அவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆகவே அனைத்தும் அவர் பெரிய காரியங்களே நம்முடைய வாழ்வில் அவர் செய்கிறார். அவர் செய்ய விரும்புகிறாராம். என் பிள்ளை இதுவரைக்கும் இல்லை, இதை காட்டிலும் பெரிய காரியங்களை அவங்க வாழ்க்கையில நான் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அங்கே இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆமென். நமக்கு ஆவியினாலே என்ன செய்கிறார்? அதை வெளிப்படுத்துகிறார். நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன், இதை செய்வேன், அதை செய்வேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் அது தரையில விழுறதில்ல, அதெல்லாம் நிறைவேறிட்டு கொண்டு தான் இருக்கு. ஆமென். ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டேதான் இருக்கிறது. அவ்வளவு பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நம்முடைய கண் காணவும் இல்லையா, நம்முடைய காதுகள் அதை கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்பனா என்ன? நீ நினைக்காதது, நீ யோசிக்காதது, அதற்கு மேலாக நான் உனக்கு செய்வேன் என்பதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆமென். ஆமா, நாம் எதெல்லாம் நினைக்கலையோ, எதெல்லாம் யோசிக்கலையோ, நம்முடைய ஆண்டவர் பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மை தெரிந்து கொண்டார். ஆனா தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நமக்கு வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை, ஆவிக்குரிய நிலையில் என்ன தேவை, சரீரத்துக்குரிய நிலையில் என்ன தேவை, எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்திட்டாரு. அல்லேலூயா. இப்ப செய்யறதில்ல, ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி அதை வச்சிருக்கிறார். நாம் அவரை தேடும் போது, அவரிடத்தில் உண்மையாய் இருக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, அந்த ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கை. எனக்கு இப்படியெல்லாம் செய்ய போறீங்க ஆண்டவரே. நிறைய பேர் வார்த்தையை வாசிக்கிறது தான், அவ்வளவுதான். அதை விசுவாசிக்கிறதுல, அதை அறிக்கை பண்றதுல, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை நமக்குள்ள அதிகமாக இருக்கணும். ஜாய்ஸ் மேயர் என்பவர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அம்மா அவங்க அமெரிக்காவில் நல்ல ஒரு ஊழியம் செய்தவர்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும். நிறைய டிவி நிகழ்ச்சியிலலாம் அவங்க பேசியிருக்கிறாங்க. அவங்க வாக்குத்தத்தத்தை எழுதி வைத்து ஒவ்வொரு நாள் அவங்க ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடி, ரட்சிக்கப்பட்ட புதுசுல அந்த வார்த்தையில் அந்த வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எழுதி வைத்து அதை மனப்பாடம் பண்ணி வாயினாலே அதை அறிக்கை செய்து கொண்டே இருப்பார்களாம். ஆண்டவர் எதெல்லாம் அவருக்கு வாக்கு பண்ணி இருந்தாரோ அந்த வார்த்தையெல்லாம் நாட்கள் வர வர அவங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறி கொண்டே இருந்ததாம். அல்லேலூயா. ஆமா, நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். ஏதோ கேட்குறோம் அப்படி இல்லை. இந்த வார்த்தையை நாம் என்ன செய்யணும்? உள்வாங்கி கொண்டு நாம் அதை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் அதை காணவும் இல்லை, நம்முடைய காதுகளில் அதை கேட்கவும் இல்லை. ஆனால் விசுவாசியுங்கள், உங்கள் வாழ்வில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஏசாயா 64:4 நம்ம வாசிக்கும் போது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்கள் என்று சொல்லி, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே தேவனே நீ ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். காத்திருக்கிறவர்கள் விசுவாசிக்கணும். நம்ம அடுத்து தேவ சமூகத்துல பெரிய காரியங்களை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். ஆமென். அர்ஜென்டா ஆண்டவர்கிட்ட கேட்டு தரலையேன்னு அப்படியே விட்டுறோம். சில ஜபங்கள் 2 நாளைக்கு கேட்போம், ஆண்டவர் கேட்கலையா, பதிலே வரலையா, சரி அது தள்ளிடலாம், வேண்டாம், அது வேண்டாம். அதையே நம்ம கேட்கணும். ஆமென். தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஜெபிக்க ஆண்டவர் ஒரு நாள் காத்திருந்து ஜெபிக்க கர்த்தர் அதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்க இந்த காலை நேரத்தில் நீங்க சொல்லிட்டே உங்க வீட்டில் கூட பேசிட்டே வந்திருக்கலாம். ஆண்டவர்கிட்ட ஏதாவது நமக்கு நன்மை கிடைக்குமா? இதுவரைக்கும் இல்லையே. பிஸ்னஸ்ல ஒரு நன்மை பார்க்க முடியல, குடும்பத்துல ஒரு நன்மை பார்க்க முடியல, வேலை செய்கிற ஸ்தலத்திலும் ஒரு நன்மை பார்க்க முடியல. எல்லாம் தோல்வியா இருக்கு. மன உடைந்து போய் பல சூழ்நிலையில நம்ம இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார், நார்த்தான் வேலை போல நாமும் அப்படி நன்மை ஏதாவது இருக்கா ஆண்டவர்கிட்ட? தொடர்ந்து போயிட்டே இருக்கிறனே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா, அதிசயம் நடக்குமா, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருமா, பெரிய காரியங்களை நான் எதிர்பார்த்திருக்கிறேன், அது நடக்குமா அப்படின்னு சொல்லி இந்த காலை நேரத்தில் நீங்க வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைக்கிறத விட இதிலும் பெரியதானவைகளை நீ காண்பாய். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுகிறீர்கள்? இதிலும் நான் பெரிதானவைகளை காண போகிறேன். ஆமென். அப்படி ஆண்டவரை சொல்லி துதிங்க. அவர் பெரியவர், ஆகவே அவர் பெரிதானவைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆமா, நம்ம வாழ்க்கையில என்னென்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்த தேவன். அதை காட்டிலும் பெரியவைகளை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். சங்கீதம் 8ஆம் சங்கீதத்திலே நம்ம வாசிக்கும் போது அங்கே 1ஆம் வசனத்துல தாவீது இப்படி சொல்லுகிறார், கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு பெரியதா இருக்கிறது. ஆமென். எவ்வளவு பெரியவர் ஆண்டவர், மகா பெரிய தேவன். அதுதான் நார்த்தான் சொல்றாரு, தேவனுடைய குமாரன் நீர், இஸ்ரவேலின் ராஜா. ஒரு சாதாரண
ஒரு பெத்லகேம் என்ற ஒரு கிராமத்தில் பிறந்த இயேசுவை இந்த அவருடைய அந்த தாட்டு பாருங்க எப்படி இருக்கு. அந்த நார்த்தானியலுடைய அந்த சிந்தை எப்படி போகுது பாருங்க. அவர் ஒரு கிராமத்தில் பிறந்தவர் இயேசு இல்லையா? தச்சன் வீட்டில் பிறந்தவர். குடும்பம்லாம் ஏழை குடும்பம், அப்பா இல்லாத குடும்பம். ஆனா அந்த குடும்பத்துல பிறந்த இயேசுவை இந்த நார்த்தான்வேல் சொல்றாரு, நீர் இஸ்ரவேலின் ராஜா. ஆமென். அவர் ஆளுகை செய்கிற தேவன். ஆமென். இஸ்ரவேலுக்கு மாத்திரம் ராஜா அல்ல, இந்த உலகத்துக்கே அவர் ராஜாவாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர், உலகத்துக்கே அவர் ராஜாவாக இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எபேசியர் 1:20 நம்ம வாசிக்கும் போது அங்கே ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது. அதாவது எபேசியர் 1:20 எல்லா துரைதனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. அவ்வளவுதானா? கீழ்ப்படுத்தி அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். பூமியில் மாத்திரமல்ல பரலோகத்திலும் சர்வலோகத்திலும் அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மகத்துவமான தேவனாக அவர் இருக்கிறார். எபிரேயர் 1:4 வாசிக்கும் போது ஆண்டவரை குறித்து இப்படி சொல்லி இருக்கிறது. 1:4 எபிரேயர், தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமம் உள்ளவராக அவ்வளவு மேன்மை உள்ளவராக அவர் மாறினார். இயேசு ஒரு நம்மை போல ஒரு மாம்சம் ரத்தம் உடையவராக வந்திருந்தாலும் அவருடைய அந்த தெய்வத்துவம் எப்படிப்பட்டது என்பதை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆமென். அவ்வளவு பெரிய நாமம் உடையவராக இருக்கிறார். 111 சங்கீதம் 9 வாசிக்கும் போது பரிசுத்தமும் பயங்கரமான நாமமா அவருடைய நாமம், பயங்கரமான நாமம். அந்த வல்லமையான நாமத்தை நாம் பயன்படுத்தி நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது, வாக்குத்தத்தங்களை சொல்லி அவரை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவரிடத்தில் நாம் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நார்த்தான் வேலை போல இன்றைக்கு நம்ம எந்த நன்மை ஆண்டவரிடத்தில் கிடைக்கும், எப்படி கிடைக்கும், என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்திருக்கலாம். என்ன பண்ண போறோம் குடும்பத்துக்காக. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. நீங்க வீட்டுக்கு போனாலும் கூட அதை அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. இதிலும் பெரிய ஆண்டவரே, இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் நான் இன்னும் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறேன், நீங்க செய்வீங்க நம்புறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்க. நிச்சயமா அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். முதலாவது நம்ம அவர்கிட்ட பெரிய நன்மைகளை அவர் வைத்திருக்கிறாராம். பெரிய நன்மைகள், நன்மை. சங்கீதம் 31:19 நம்ம வாசிக்கும் போது 31 சங்கீதம் 19 உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள், நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. நன்மை. நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் தீமை செய்கிற தேவன் அல்ல. தீமை நம்மிடத்தில் வருவதில்லை.
அவர் எப்பொழுதுமே நமக்கு நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாராம். ஆமென். ஒரு தீமை கூட யாருக்கும் அவர் செஞ்சதில்லை, ஒரு தீமையும் செய்யறதில்லை. இன்னைக்கு நமக்கும் அவர் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார், நம்முடைய குடும்பத்துக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆராதனை நடத்தும் போது ஒரு வார்த்தை சாம் சொன்னாப்புல, இந்த சபையை 1 வருஷம் ஆச்சு, ஆண்டவர் ஒரு நாள் கூட தீமையை அனுமதிக்கவே இல்லை. ஆமென். ஒவ்வொரு நாளும் நன்மையை பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமென். நேற்று நாங்கள் கூட இந்த ஜூமில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தேவராளுக்கு சொன்னேன், நம்ம ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார், அதுக்கு முதலாவது நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த 1 வருஷ காலமாக இப்படியெல்லாம் நம்மை நடத்தி இருக்கிறார் என்று சொல்லி ஒரு நாள் கூட தீமை அவர் செய்ததே இல்லை. மனுஷர் தீமை செய்தார்கள், அதை கூட அவர் நன்மையாக மாற்றினார். அல்லேலூயா. ஆமா, நமக்கு எதிராய் பலர் அப்படி செய்யலாம். தீமை செய்கிறவர்கள் நம்மை சுற்றில் இருக்கிறாங்க, வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருக்காங்க, எங்க போனாலும் தீமை செய்கிற மனிதர்கள் தான். இது எப்போ காலை வரி விடலாம், என்ன பண்ணலாம், என்ன பிரச்சனை கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய மக்கள் நமக்கு எதிராக பல காரியங்களை செய்யலாம். ஆனால் கர்த்தர் எப்பொழுதுமே நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களுக்கும் அவர்களுக்கு பயப்படுகிறவர்களுக்கு தான் அந்த நன்மையை அவர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படலைன்னா நம்ம நன்மையை நாம் பெறவே முடியாது. ஆமா, ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். ஆகவே அவருக்கு ஆண்டவர் நன்மைகளை செய்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார், திரளான ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவருக்கு அதிகமாக கொடுத்தார். இதற்கு காரணம் அவர் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். தேவனுக்கு பயப்படலைன்னா ஆண்டவரிடத்திலே நம்ம எந்த நன்மையும் பெற முடியாது. நம்ம இஷ்டப்படி நமக்கு என்னென்ன தோணுதோ அதன்படியெல்லாம் செஞ்சிட்டு இருந்தா நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியுமா? முடியாது. எப்பவுமே ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நம்ம உள்ளத்துல இருந்துட்டே இருக்கணும். யார் பார்க்கலனாலும் சரி, ஆண்டவர் நம்ம செய்கிற அனைத்தையும் அவர் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. சங்கீதம் 139 தாவீது இப்படி சொல்லுகிறார், உமக்கு மறைவானது மறைந்திருக்க நான் எங்க போவேன் ஆண்டவரே? எங்க போக முடியாது. வானத்துக்கு ஏறினாலும் அங்க இருக்கிறீங்க, எங்க போனாலும் அங்க இருக்கிறீங்க. ஆனால் எங்க போனாலும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருந்துட்டே இருக்கணும். இன்னொன்று, ஆண்டவரை நம்ப வேண்டும். நம்பிக்கை நம்பிக்கை நமக்கு வேண்டும். அந்த நம்பிக்கை இருக்கும்போது தான் ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்ய அவர் உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த 2 காரியம் நமக்கு ரொம்ப அவசியம். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே நம்ம நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரை நம்புகிறதுனாலே எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம இப்படி வாசிக்கின்றோம். 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நினைக்கிறேன். அதுல வாசிக்கும் போது, கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். நன்மை பெற்றவனாக இருப்பான், ஆசீர்வாதமாய் இருப்பான். ஆசீர்வாதம். ஆண்டவர் பெரிய நன்மைகளை நமக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். எகிப்தின் நன்மையை கொடுப்பதற்காக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யாக்கோப்பின் புத்திரருக்கு
எகிப்தின் நன்மை கொடுப்பதற்காக. பஞ்சம் வரப்போகிறது, ஜனங்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு உயிரோடு அவர்களை வைக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் யோசேப்பை முன்பாக எகிப்துக்கு அனுப்புறாரு. ஏன்னா அங்க 7 வருஷம் பஞ்சம், எல்லா தேசத்திலும் பஞ்சம் வரப்போகிறது. ஆண்டவருக்கு இந்த யாக்கோப்பு குடும்பத்தின் மேல ஒரு பெரிய அக்கறை. அது என்னுடைய ஜனம், ஆபிரகாமினுடைய சந்ததி. ஆகவே அந்த ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் முன்பாகவே யோசேப்பை ஆண்டவர் எகிப்துக்கு அனுப்புகிறார். ஆமென். அங்கே அனுப்பி அவங்கள, யாக்கோப்பின் சந்ததி அங்க பஞ்சம் வரும்போது அவர்களை அழைத்து கொண்டு வந்து அந்த எகிப்தின் கொழுமையான ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் அவளுக்கு கிருபை கொடுத்தார். ஆமென். ஆமா, எகிப்து நன்மைகள். எகிப்து ஒரு பெரிய அந்த இடத்துல அங்கேயும் பஞ்சம் தான். ஆனாலும் பாருங்க, யோசேப்பை கொண்டு போய் அங்க என்ன செய்யறாரு, அந்த தானியங்கள் எல்லாம் சேகரித்து வைக்க, எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்க ஆண்டவர் யோசேப்பை அங்கே அனுப்பினார். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் போது பார்வோன் இப்படி சொல்றாரு. பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசேப்பினிடத்தில் சொல்லுகிறார். 45ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கும் போது வாசிப்போம். உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள், எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். நன்மை தருவேன், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவேன். கொழுப்பு நல்லா அவங்களுக்கு தேவையான ஆகாரம், ஆசீர்வாதம், தங்க இடம், அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, எகிப்தில் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார். அங்க ஆண்டவர் அவர்களை கொண்டு வருகிறார். அதே 20ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் போது, கவலைப்பட வேண்டாம், உண்டாயிருக்கும் என்று செய்ய சொல்லுகிறார் யோசேப்பிடத்துல. அங்கே நீ என்ன செய்ய, நான் சொன்ன எல்லாவற்றையும் அவங்களுக்கு நன்மை இருக்கிறது என்று அவளுக்கு சொல்லி இங்க என்ன செய்ய, அழைத்து கொண்டு வா என்று சொல்லி ஆண்டவர் சொல்றத, பார்வன் சொல்றத அந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மை கொடுப்பதற்காக எகிப்துக்கு கொண்டு வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கானான் தேசத்தில் ஒரு வறட்சி, ஆனால் எகிப்து தேசத்துல ஒரு கொழுமை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த பட்டணத்துல ஒரு வறட்சி இருக்கிறது வேலையில. ஆனால் ஆண்டவர் நம்ம வீட்டில் எப்படி வச்சிருக்கிறாரு, கொழுமையாக நம்மளை வச்சிருக்கிறாரு. ஆமென். எந்த ஆசீர்வாதம் குறைவா இருக்கா? இல்லை. சங்கீதம் 34:10 சொல்லி இருக்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். ஹல்லேலூயா. உலக ஜனங்களுக்கு உலக கொழுமை தான் கிடைக்கும், ஆனா நமக்கு இல்லை அப்படி. நமக்கு ஆவிக்குரிய கொழுமை ஒரு பக்கம் இருக்கு, சரீரத்துக்குரிய கொழுமை ஆசீர்வாதங்கள் கர்த்தர் ஒரு பக்கம் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம விசேஷித்த ஜனங்கள், நம்ம ஒரு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனங்கள், ஆண்டவரால் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். ஆமென். ஆகவே நம்ம என்ன செய்கிறார் ஆண்டவர், இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பரலோகத்துக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் பெரிய காரியங்களை நீங்க எதிர்பார்த்து இருக்கலாம். ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்கள் குடும்பத்திலே பெரிய காரியங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம்,
கொழுமையை சாப்பிடுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சில நேரத்தில் நம்ம நல்லா ஆசீர்வாதமாக இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறது இல்லை. சில நேரத்தில் கொழுமைனால யாரோ ஒரு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒருத்தர் ஆண்டவர் எட்டி உதைச்சாராம். கொழுமையா நல்ல கொழுப்பு ஆண்டவர் கொடுத்து 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 கொழுமையாக்கி வச்சிருந்தாரு. ஆகவே ஆண்டவரையே சில நேரத்தில் அப்படிதான் ரொம்ப ஆசீர்வதிச்சிட்டார்னா அப்புறம் ஆண்டவருக்கு முதுகு காட்டிடுவோம் நம்ம. ஆகவே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஆமென். நமக்கு ஆண்டவர் கூட இருந்து நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கு. 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிபூர்ண நன்மை சொல்லுங்க பக்கத்தில் உங்களை பார்த்து, கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண நன்மை, பரிபூர்ண நன்மை, குறைவான நன்மை அல்ல, பரிபூர்ணமான ஒரு நன்மையை உனக்கு என்ன செய்வாரா? கட்டளையிடுவார். கர்ப்பத்தின் கனியிலும் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு 3 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். இந்த மாதத்தில் அப்படி கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க செய்கிற வேலை, கையிட்டு செய்கிற வேலை, உங்க பிள்ளைகள், உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக வைப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆகவே ஆண்டவர் யாக்கோப்புக்கு சொல்றாரு, நீ எகிப்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. எகிப்துக்கு 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல யாக்கோப்புக்கு ஒரே பயம், எகிப்துக்கு போறதா, அங்க போய் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. ஆண்டவர் சொல்றார், அங்கதான் உனக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன். நீங்க நினைக்கலாம் இது ஒரு ஒன்றுமில்லாத இருள் நிறைந்த பட்டணமாய் இருக்கு, இங்கதான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆமென். சிலர் நினைக்கிறாங்க இந்த ஊரை விட்டே போயிடலாம், ரொம்ப இங்க கஷ்டமா இருக்கு, வேலை இல்லை, நல்ல வருமானம் இல்லை, கடன் பிரச்சனை, என்ன செய்யறதுன்னே தெரியலையே. ஆனா இந்த இடத்துல தான் ஆண்டவர் உங்களுக்கு கொழுமையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு நம்பி அவர் மேல் நம்பி இருங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். யாக்கோப்பு 1:17 வாசிக்கும் போது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நமக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதமும் பரலோகத்தில் இந்த ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கிறார். அவர்களுக்கு அந்த நன்மை அளவில்லாத கொடுத்தார். ஆகவே அவர்கள் பாருங்க, அந்த எகிப்துக்கு போகும் பொழுது ரொம்ப சொற்ப ஜனங்கள் தான், ஆனா எகிப்துக்கு போன பொழுது ஆண்டவர் அவர்களை பலுகி பெருகும்படி செய்தார். சத்துருக்கள் பார்த்து என்ன செய்தார்கள்? பொறாமை கொண்டார்கள். அந்த அளவுக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து கொண்டு போய் அங்க நல்ல ஆசீர்வாதமாய் வைத்து அவர்கள் சந்ததியை பலுகி பெருகும்படி ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்ம சேவிக்கிறோம். கர்த்தர் நமக்கும் அதே ஆசீர்வாதத்தை தந்து நம்மை பலுகி பெருகும்படி நம்மை செய்ய போகிறார். பெருக்கத்தை உண்டாக்கினார், நன்மைகளை அவர்களுக்கு கொடுத்தார். அங்கே ஆயத்த பண்ணி அவர் வச்சிருந்தார், எகிப்தில் ஆயத்த பண்ணி வச்சிருந்தார். நம்ம வாசித்தது போல ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறதை நம்முடைய கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் உணரவும் இல்லை. யாக்கோபின் குடும்பத்தார் எகிப்தில் இப்படி நன்மை இருக்கிறது என்று அவங்க ஒரு நாளும் பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, உள்ளத்தில் உணரவும் இல்லை. ஆனால் எகிப்தில் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வாதமாக கொழுமையாக பெருக்கத்தை தந்து அந்த இடத்துல ஆசீர்வாதமாக வச்சார். ஆமென். அல்லேலூயா.
நீங்க இன்னைக்கு நினைக்காததெல்லாம் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் போராடிட்டே இருக்கிற அப்படின்னு நீங்க நினைக்கலாம். போராட்டத்துக்கு ஒரு முடிவு கர்த்தர் நிச்சயமாக தந்து நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. போராட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு, எல்லை உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆண்டவர் சொல்ல நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. இது இப்படியே தொடருமா, இது இப்படியே இது இருக்குமா, எனக்கு ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்லை, மாற்றம் வரும். ஆமென். பெரிய காரியங்களை செய்வேன், பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மளை பார்த்து சொல்றார். ஆமென். ஆமா, பெரியவைகளை பார்க்க போறீங்க. என்னென்ன பெருசுன்னு நமக்கு தெரியாது. சங்கீதத்தில் 23:3 சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். ஆண்டவர் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படி செய்வார். அந்த நன்மைகளை பெறும்படி நாம் கீழ்ப்படிதலோடு கூட அவரை தொடர்ந்து பின்பற்றி போவோம். நிச்சயமாக அந்த நன்மையும் கிருபையும் ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். நம்முடைய கடமை பூமிக்குரிய நன்மை, பரலோகத்துக்குரிய நன்மைகளை அவர் தருவார். ஆனால் நம்முடைய கடமை என்ன? அவரை பின்தொடர வேண்டும். ஆமென். அவரை விட்டு விலகக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவரை பின்தொடர்ந்து, ஆண்டவரே, அதுதான் யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். இன்னொரு வசனத்தில் சொல்றார், நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார், அவர் என்னை சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை கஷ்டம் வந்தாலும் யோபுக்கு ஆண்டவர் கடைசியில் இரட்டிப்பான நன்மைகளை கொடுப்பதற்கு காரணம், ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு காரணம், யோபு ஆண்டவரை விடாமல் தொடர்ந்து பற்றி கொண்டார். ஆமென். தொடர்ந்து பிடிச்சுக்கோங்க, தொடர்ந்து ஆண்டவரை தொடர்ந்து போங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை தருவார். 1 தீமோத்தேயு 6:17 நம்ம வாசிக்கும் போது நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இது சொல்லி முடிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். 1 தீமோத்தேயு 6:17 கடைசியாக நம்ம வாசித்து ஜெபம் பண்ணுவோம். 1 தீமோத்தேயு நிலையற்ற நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் சகலவித நன்மைகளையும் கொடுக்கிற, சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை நாம் வைக்க வேண்டும். ஆமென். சில நேரத்தில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வரும்போது அது மேலே நம்ம சாஞ்சிராம ஆண்டவர் மேலே முழு சாய்வு, அவர் மேலே முழு நம்பிக்கை, அவரையே நம்ம சார்ந்து ஜீவிக்கும் போது இன்னும் மென்மேலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்வில் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நார்த்தான் வேலுக்கிட்ட ஆண்டவர் அன்றைக்கு சொன்னார், இதிலும் நீ பெரிதானவைகளை காண்பாய். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெரிதானவைகளை நமக்கு காணும்படி உதவி செய்ய போகிறார். நம்முடைய கண்கள் இன்றைக்கு காதுகளால் நம்ம கேட்குறோம், ஆனால் அதே ஆண்டவர் கண்களால் பார்க்கும்படி நமக்கு உதவி செய்ய போகிறார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே, இந்த நன்மை பெறுவதற்கு நம்ம ஆண்டவரிடத்தில் அவரை தொடர்ந்து பற்றி கொள்ள வேண்டும், அவருக்காக ஜீவிக்க வேண்டும், அவரை நம்பணும், அவருக்கு பயந்து ஜீவிக்கணும். இப்படி நாம் இருக்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பார்க்க முடியும். நம்முடைய கண்களால் ஆண்டவர் பார்க்க உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலே அநேக நன்மைகளை வச்சிருந்தார், அவர்கள் அதை பார்க்கல, அதை கேட்கல, அதையின்படி அதை உணர்ந்து கொண்டவும் இல்லை. ஆனால் கர்த்தர் அவர்களை எகிப்து கொண்டு போய் அந்த இடத்துல அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை அப்படி ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக இந்த மாதத்தில் நடத்த போகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, எமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, நார்த்தான வேலை போல ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன் அப்பா, என்னை நீர் வழி நடத்துங்க.
இந்த நேரம் காணிக்கை நேரம். ஒரு பாடலை நாம் கேட்கும்போது ஜெபத்தோடு காணிக்கை செலுத்துவோம். யார் காணிக்கை எடுக்கிறீர்களோ அவர்கள் மாத்திரம் அப்படி கொண்டு வாங்க முன்னாடி. வேறு யார்கிட்டையும் கையில் கொடுத்துட வேண்டாம். உங்கள் கையில் பை இருக்குமானா நீங்கள் தான் எடுக்கணும், நீங்கள் தான் முன்னாடி கொண்டு வரணும். வேகமாய் காணிக்கை எடுங்கள். ஜெபத்தோடு நாம் காணிக்கை செலுத்துவோம். நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு அற்புதம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இயேசுவே உம்மை நம்பி இருக்கோம், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஒரு அற்புதம். ஹalleluya. ஓ ரபல சந்தர கபரியாந்தரபா. ஒரு அற்புதங்கள் இந்த ஆராதனையில், ஒரு அற்புதம் என் குடும்பத்தில், ஒரு அற்புதம். ஹalleluya. ஒரு நன்மை செய்யுங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஓ ஜீசஸ், ஹalleluya. எந்த நன்மை எனக்கு நடக்கும்? இவ்வளவு நாள் வரேன் சர்ச்சுக்கு, எனக்கு குடும்பத்தில் நடக்குமா? என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்குமா? யாதொரு நன்மை நடக்கக்கூடுமோ? நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை நடக்கக்கூடுமோ? அதற்கு பிலிப்பு சொன்னார், வந்து பார். நம்ம வந்திருக்கிற ஆண்டவர் சமூகத்தில் உங்களை பார்த்து யாராவது சொல்லுவார்களானால் சொல்லுங்கள், நீங்கள் வந்து பாருங்கள், எங்கள் சபைக்கு வந்து பாருங்கள்.
ஹalleluya. எங்கள் ஆராதனைக்கு வந்து பாருங்கள் என்று அழையுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி அநேகரை இந்த இடத்திலே கொண்டு வந்து தேவன் அற்புதங்களை செய்ய போகிறார். ஹalleluya. முதலாவது நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அநேக நாட்களாய் எதிர்பார்த்த ஜெபித்து கொண்டிருக்கிற நன்மைகள் கைகூடி வர பண்ண போகிறார். எஸ்ராவின் மேல் கர்த்தருடைய கரம் நன்மையின் கரமாய் இருந்தது. நாங்கள் அதை சொல்லி ஜெபித்து உங்களை அனுப்புகிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எஸ்ராவின் மேல் இருந்ததே கரம், நன்மையின் கரம், நன்மை செய்த கரம் நம்முடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக. ஆசீர்வாதமாய் நம்முடைய பிள்ளைகளை அனுப்புவீராக. ஹalleluya. சுசியாபுரத்திலிருந்து அருமையான மகள் தனம் அவங்களுடைய குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறேன். அவர்கள் குடும்ப தலைவரும் இப்போ வந்திருக்கிறார் சர்ச்சுக்கு. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஆபேல் ஐயா அவர்கள் மூலமாய் சந்திக்கப்பட்ட இந்த குடும்பங்கள், இவர்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த மகளுக்கு நன்மை, இந்த குடும்பத்துக்கு ஒரு நன்மை செய்ய போகிறார். இதே போல வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் நன்மை செய்ய போகிறார். உங்களுக்கு ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர். ஓ ரிபானா பஷந்தரபா. நல்ல பிதாவே, இந்த ஆராதனையிலே பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் ஒரு பெரிய காரியங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சாதாரண காரியம் அல்ல. நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, எங்களுடைய சபையிலே, ஊழியத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை நீ செய்ய போகிறீர். அதை நாங்கள் காணப்போகிறோம் ஆண்டவரே. அந்த நன்மையை அனுபவிக்க போகிறோம். வந்த ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். புதிதாய் வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் மத்தியிலே செய்தி கொடுத்த பாசமாவை இன்னும் பலப்படுத்தும். நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு தங்களை அர்ப்பணித்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் புதிய நன்மையால், புதிய ஆசீர்வாதத்தால் நிரப்பி அனுப்புங்கப்பா. நாங்கள் மனதார அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், நன்மை பெற்ற ஒவ்வொருவரோடும், பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறவங்க ஒவ்வொருவரோடும் என்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. புதிய